தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நிர்வாக கட்டடத்தில் வேலை செய்பவர்களை வெளியேற விடாது 1.5 மணித்தியாலத்திற்கு மேலாக வழிகளை தடுத்து நிறுத்தி தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து உடனடியான தீர்வை வழங்குமாறு கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது சக மாணவர்கள் 10 பேரை எந்தவித காரணமின்றி வெளியில் அனுப்பியுள்ளதாகவும் அவர்களை உடனடியாக உள்ளே எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தங்களுக்கான தீர்வை 1 மணித்தியாலத்திற்குள் தருவோம் என பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் கூறியதாகவும் தாங்கள் பல மணி நேரம் காத்திருந்தும் தங்களுக்கான எந்த முடிவையும் பல்கலைக்கழக நிர்வாகம் தரவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு மாணவர்கள் தடையாக உள்ளதாக கூறி போலீசார் அழைக்கப்பட்டிருந்ததாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் தங்களுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை என்றும் தங்களுக்கான தீர்வை வழங்க வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பதில் பதிவாளர் M.I. நௌஃபர் கருத்து தெரிவிக்கையில், கடந்த டிசம்பர் மாதம் எமது தொழில்நுட்ப பீடத்தில் பகடிவதை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த சுமார் 10 மாணவர்களுள் ஆரம்ப கட்ட விசாரணையின் பின்னர் 4 மாணவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் 6 மாணவர்களுக்கு தொடர்ந்து வகுப்பு தடை உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது. இது ஒரு முறையற்ற ஆர்ப்பாட்டமாக இருக்கின்றபடியால் நிர்வாகத்துக்கு இதனால் எந்த விதமான அவர்களுக்கு சாதகமாக இந்த முடிவை எடுக்க முடியாமல் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் இந்த தமது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் 18ஆம் தேதி எமது செனட் கூட்டத்தில் தான் இவர்கள் சம்பந்தமான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இறுதி தீர்மானம் எடுக்கப்படும். அதுவரையில் அதுக்கிடையில் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை விடுத்து தமது பகிர்ப்பை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள்.